ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 2025 நடந்த குரூப் 2 கொஷினுடைய மேக்ஸ் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இதையும் பார்த்துடலாம். சரியா? சரி, ஃபஸ்ட்டு 139 நமக்கு மேக்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ 139வது கேள்வி என்ன அப்படின்னா, இது வந்து ஆர் அண்டு கான்செப்ட். அதாவது ஆர்னு வரும், அதற்கப்புறம் அண்டுன்னு சேர்த்து கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது 3 ஆண்கள் 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள். ஓகேவா? அப்போ அந்த அல்லதுங்கிறத நோட் பண்ணணும். அப்போ 3 ஆண்கள் தனியாக செஞ்சாலோ இல்லை 4 பெண்கள் தனியாக செஞ்சாலோ 12 சிறுவர்கள் தனியாக செஞ்சாலோ ஒரு வேலையை ஒரே நாளில் முடிச்சிருவாங்க. எனில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து, அதே அண்டுன்னு வருதுல, 3 பேர் சேர்ந்து, இந்த ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ இது ஆர் அண்டு கான்செப்ட், டைம் அண்ட் ஒர்க்கு கொஷின். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். 140. ஸோ அப்போ இது மென்சுரேஷன் கொஷின். என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் மெல்டட் அண்ட் ட்ரான் இன்டு எ வயர் ஆஃப் டயாமீட்டர் 3 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. த லென்த் ஆஃப் த வயர் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்று டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியரும் டயாமீட்டர் தான். அந்த வயர் அப்படிங்கிறப்ப வயருங்கிறது என்ன ஷேப்? சிலிண்டர் ஷேப். அப்போ அந்த சிலிண்டருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ரேடியஸ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டு தானே? அப்போ டயாமீட்டரை பாதியாக்கி ரேடியஸாக மாற்றணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, சென்டிமீட்டரில் இருக்குது, மில்லிமீட்டரில் இருக்குது, ஆன்சர் மீட்டரில் இருக்குது. அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த நம்ம நோட் பண்ண வேண்டிய 2 விஷயம் இதுதான். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்க போகுது. அதாவது அந்த ஸ்பியரோட வால்யூம் 4/3 πr3. அதுவும் நமக்கு வந்து இதுவும் சிலிண்டரோட அந்த வயருங்கிறப்ப சிலிண்டர் அதோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1/3 πr²h. கரெக்டு தானே? அப்போ இதை ரெண்டையும் நான் ஈக்குவல் பண்ணி விட்டுட்டேன். அப்படிங்கிறப்ப லென்த் ஆஃப் த வயர் அப்படிங்கிறது எனக்கு என்னது? அந்த ஹச் தான் எனக்கு லென்த் ஆஃப் த வயர். அந்த ஹச் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போயிடும். அவ்வளோதானே? ஸோ அப்போ கொஷின் ரொம்ப சிம்பிள் தான். 2 வால்யூமையும் ஈக்குவல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். பட் டயாமீட்டருங்கிறத நோட் பண்ணணும். அப்படியே கொண்டு போய் ரேடியஸுங்கிற இடத்துல 8ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன? சென்டிமீட்டர்லையும் மில்லிமீட்டர்லையும் கொடுத்ததை நம்ம கரெக்டாக ஒரு யூனிட்டுக்கு மாற்றிக்கணும். ஆன்சர் மீட்டரில் இருக்குது. ஸோ 2 விஷயத்தை கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆக்சுவலாக இன்னுமே இந்த கொஷினை கொஞ்சம் ட்ரிக் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஆன்சரை மீட்டரில், ஒரு ஆன்சரை சென்டிமீட்டரில், ஒரு ஆன்சரை மில்லிமீட்டர்லையும் கொடுத்து ட்ரிக் பண்ணலாம். இன்னொன்று என்ன செய்வாங்க அப்படின்னா, 37.9 மீட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 3.79 மீட்டர்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். 379 மீட்டர்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இப்படியும் ட்ரிக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பிவைக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா இவ்வளோதான். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி 141. இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஷின். ஓகேவா? அப்போ எ சம் ஆஃப் மணி பிகம்ஸ் இந்த அமௌண்ட். 3 வருஷத்தில் இந்த அமௌண்ட் ஆயிருதான்ப்பா, 6 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட் ஆயிருதான். இப்போ அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு சிம்பிளான கொஷின் தான். அப்போ இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேள்வி. ஓகேவா? சரி, அடுத்தது 142. இது என்னது அப்படின்னா ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, பயாலஜி ஒரு ஸ்கூலில் இந்த 3 இதுக்கும் சீட்டு எத்தனை ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா இந்த ரேஷியோவில். அதாவது மேக்ஸில் 50 சீட் அப்படின்னா ஃபிசிக்ஸில் 70 சீட்டு, பயாலஜியில் 80 சீட்டு. அதானே 5:7:8. அப்போ 5x 7x 8x. இப்போ என்ன செய்ய போகிறாங்களா? 40%, 50%, 75%. 40% சீட்டு மேக்ஸில் அதிகரிக்க போகிறாங்களாம், 50% சீட்டை ஃபிசிக்ஸில் அதிகரிக்க போகிறாங்களாம், 75% சீட்டை பயாலஜியில் அதிகரிக்க போகிறாங்களாம். அப்படி அதிகரித்ததற்கு பின்னாடி அதனுடைய ரேஷியோ என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அப்போ இதுவுமே ஒரு சிம்பிளான ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் தான். சரி, இப்போ அடுத்த கொஷின் என்னது அப்படின்னா 143. இது வந்து ஒரு LCM HCF கொஷின். ஓகேவா? அதாவது ABC 3 பேரும் ஒரு சர்க்குலர் ஸ்டேடியம்மை ஒரே டைரக்ஷனில் இப்படி சுற்றுறாங்க. ஓகேவா? 3 பேரும் ஒன்றா ஓடுறாங்க. அப்போ ஏ வந்து 252 செகண்டில் ஓடி முடிச்சுடுவார், பி 308 செகண்ட், சி 198 செகண்ட். இப்போ எல்லாருமே ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எவ்வளவு நேரம் கழித்து அவங்க 3 பேரும் ஆஃப்டர் வாட் டைம் வில் தே மீட் அகெயின் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? அந்த ஆரம்பித்தாங்களா அந்த புள்ளியில் அந்த 3 பேரும் எப்போ திருப்பி சந்திப்பாங்க அப்படிங்கிறதான் நமக்கான கேள்வி. ஸோ இதுவுமே சிம்பிளான கொஷின் தான். நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது செகண்ட்ஸில் இருக்குப்பா. இங்கே 3மே செகண்ட்ஸில் இருக்குது, இங்கே மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இந்த செகண்ட் மினிட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த LCM HCF கொஷினும் ரொம்ப ஈஸியான கேள்வி தான். சரி, அடுத்த கேள்வி 144. என்ன கொடுத்துருக்காங்க? 15 கிலோ சர்க்கரையின் விலை இவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 17 கிலோ
17 கிலோ டீ தூளினுடைய விலை அப்படின்னு சொல்லி இவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 22 கிலோ அரிசியினுடைய விலை இவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது மூணும் கொடுத்துருக்காங்கப்பா. 15 கிலோ சர்க்கரை, 17 கிலோ டீ தூள், 22 கிலோ அரிசி, இது 3 விலையும் கொடுத்துட்டாங்க. இப்போ வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 18 கேஜி சுகர், 21 கேஜி டீ, 27 கேஜி ரைஸ்? அப்போ 15 கிலோ கொடுத்துட்டு 18 கிலோ நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 17 கிலோ கொடுத்துட்டு 21 கிலோ நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 22 கிலோ அரிசி கொடுத்துட்டு 27 கிலோ அரிசி நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது மூணையும் கண்டுபிடிச்சி இந்த மூணையும் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ ஆக்சுவலாக இதுவுமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்டில் தான் வரும். ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்வி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு இது இருந்தாலே நம்ம இதெல்லாம் போட்டுட்டு போயிடலாம். ஓகே தானே? ஸோ இது பாக்ஸ் மெத்தடில் போட்டோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு ஈஸியாக முடிஞ்சிட போகுது. ஓகேவா? சரி, அடுத்து 145. இது வந்து ஒரு பர்சன்டேஜ் கொஷின். இன்க்ரீஸு டிக்ரீஸ், அதாவது ஒரு பர்சனுடைய இன்கம் 10% அதிகரிக்குதான், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் பை 10%, அதாவது 100லேருந்து 110/100 ஆகுதான், அதுக்கப்புறம் 90/100 அப்படின்னு சொல்லி ஆகுதான். இப்போ ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம் இன் பர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் தெரியுமா? 99% வரும். அதான் ரெடியூஸ்டு பை 1%. அப்போ 100லேருந்து 99 மாறிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகும், இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகும். அப்போ 11 × 9 99. அவ்வளோதான். அப்போ 1% என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. ரெடியூஸ்டு பை 1% அப்படிங்கிறது தான் நமக்குரிய ஆன்சர். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். அடுத்து 146. இது ஒரு மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஸோ அப்போ ஒரு ரீசனிங்லேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. 147 என்னன்னா ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் ப்ரிசீடிங் சக்சீடிங், அந்த ப்ரிசீடட் சக்சீடட் அப்படிங்கிறத வச்சு கேட்குறாங்க. அப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த இதில் இந்த சீரீஸில் ஹவு மெனி நம்பர்ஸ் are there in the series which are preceded by a vowel succeeded by a consonant? அவ்வளோதான்ப்பா, வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம preceded succeeded அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். vowel consonant எல்லாத்துக்கும் தெரியும், preceded succeeded எல்லாத்துக்கும் தெரியும். அவ்வளோதான். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த கேள்விக்கெலாம் நமக்கு ஸ்பீடு தான் முக்கியம். யார் ஸ்பீடாக போடுறாங்களோ அவங்க அந்த இடத்துல டைம் சேவ் பண்ணிவிட்டு வேற ஒரு கொஷினுக்கு அந்த டைத்தை யூஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் இங்கே மேட்ரு. ஓகேவா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னா ரேங்கிங். ஸோ இது வந்து ரேங்கிங். ஸோ ஆக்சுவலாக இது வந்து சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு கேள்வி. சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் படிக்கிறப்ப நம்ம ரேங்கிங் படிப்போம். ரேங்கிங்கில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ரவி ரேங்க்ஸ் 9th இன் ஏ கிளாஸ் ஆஃப் 45 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஒரு கிளாஸில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் இவர் எத்தனாவது ரேங்கா? 9வது ரேங்கா. அப்போ தெர் ஆர் 18 ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ ராஜ். அப்போ ரவி ஒருத்தவங்கள மென்ஷன் பண்ணுறாங்க, ராஜ்னு ஒருத்தவர் இருக்கார். அப்போ ரவி 9வது ரேங்கா, ராஜுக்கு கீழே 18 பேர் இருக்காங்களாம், மொத்தம் 45 பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் பிட்வீன் ரவி அண்ட் ராஜ்? அப்போ ரவிக்கும் ராஜுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்கு டக்குன்னு இது பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 6 பேரை டக்குன்னு இப்படி போடணும். சரியா? இப்போ ஒரு 6 பேர்னு எடுத்துக்கிறேன். இது ஒருவேளை ரவியாக இருக்கலாம். அப்போ ரவி 2வது ரேங்காக எங்கனக்குள்ளே இருக்காரா? சரி, இப்போ மொத்தம் எத்தனை பேர்? இங்கே 6 பேர். அப்போ ராஜ் இந்த ரேங்க்கில் இருக்கலாம். கரெக்டாக? அப்போ ராஜ் இந்த ரேங்க்கில் இருந்தால் ராஜ் எத்தனாவது ரேங்க்? 4வது ரேங்காக இருக்காரு. அப்போ இவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் பிலோ இருக்காங்க. அப்போ மொத்தம் 6 பேர். அப்போ ராஜ் 4வது ரேங்காக இருக்கும் பட்சத்தில் 2 பேர் பிலோ. அப்போ 2 பேர் பிலோ அப்படின்னா 6 - 2 அப்படிங்கிறது 4. அப்போ 4th ரேங்க் தான் ராஜ். அப்போ இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்? ரவியோட ரேங்க்கு 9வதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ராஜோட ரேங்க்கு எத்தனாவதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? மொத்தம் 45 பேர், பிலோவை மைனஸ் பண்ணால் அவரோட ரேங்க்கு கிடச்சிருமா? அப்போ 45 - 18 அப்படின்னு நம்ம போடுறப்ப இவரோட ரேங்க்கு கிடச்சிரும். எவ்வளோ? 27 வரும்னு நினைக்கிறேன். 45 18 3 15 ஆமாம் 27வது ரேங்க்குங்கிறது ராஜ். அப்போ ரவி 9வது ஆள், ராஜ் 27வது ஆள். கண்டுபிடிச்சிட்டேனா? இப்போ பாருங்கள், இது ரவி எத்தனாவது ஆள்? இங்கே 2வது ஆள், இங்கே 4வது ஆள். அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை ஆள் இருக்காங்க? ஒரு ஆள். அப்போ இது எப்படி வரும்? 4 - 2 அப்படின்னு போட்டு திருப்பி 1 கழிச்சிட்டோம் அப்படின்னா 1ங்கிறது நமக்குரிய ஆன்சர். 4 - 2 2, 2 - 1 1 தானே. அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு ஆள் தானே இருக்காங்க. அப்போ இவரோட பெரிய ஆளோட ரேங்க் 27, அடுத்து மைனஸ் சின்ன ஆளோட ரேங்க் 9. இதை ரெண்டையும் கழிச்சிட்டு -1 பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 27 - 9, அதில் திருப்பி -1 பண்ணோம் அப்படின்னா 17 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? அப்போ 17 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். கரெக்டு தானே? அப்போ இவ்வளோதான் சிம்பிளாக நம்ம போட்டுடலாம். எனக்கு இந்த கேள்விக்கான விடை எப்படி பண்ணணும்னே தெரியலை. பட் நான் எப்படி கொண்டு வந்திருக்கேன், நானாக ஒரு அசியூம் பண்ணுறேன். ஒரு 6 பேர் இருக்காங்க, அதில் 2வது ரேங்க் ரவி, 4வது ரேங்க் ராஜு அப்படின்னு நானாக அசியூம் பண்ணி அந்த கொஷினோட அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிட்டே வர்றேன். கனெக்ட் பண்ணிக்கிட்டே வர்றப்ப நமக்கான
ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் 500 பேர் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா கூட பெரிய பெரிய நம்பர்ஸாக இருக்கும். மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் 500 பேராக இருக்கும். ரவியுடைய ரேங்க்கு ஒரு 50 60 அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராஜுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கொடுத்தா 100 150ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர்னு கேட்டிருப்பாங்க. அப்போலாம் நமக்கு டக்குன்னு இது வராது. அப்போ என்ன செய்யணும், இப்படி எடுத்துடணும். இங்கே நமக்கு டைம் வந்து கன்சியூம் ஆகும். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், பிலோ அப்படின்னு கொடுத்துருந்தா டக்குன்னு மைனஸ் பண்ணி விட்டோம்னா அவரோட ரேங்க் கிடச்சிரும் அப்படிங்கிறது வரணும். 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் அப்படின்னா இவரோட ரேங்க் அந்த பெரிய ஆளோட ரேங்க் மைனஸ் சின்ன ரேங்க், அந்த அதாவது பெரிய நம்பரையும் மைனஸ் சின்ன நம்பரையும் இது பண்ணிவிட்டு -1 போடணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு வரணும். ஏன்னா நமக்கு ஆக்சுவலாக தெரியவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்மளால் விடையளிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷனை நான் காமிக்கிறேன். ஒருவேளை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா அப்படின்னா எப்படி பதிலளிக்கலாம்னு காமிக்கிறேன். பட் இங்கே யார் ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னா டைம் மிச்சப்படுத்துகிறவங்க தான் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ யாரால் டைம் மிச்சப்படுத்த முடியும் அப்படின்னா இப்படி ஒரு சின்ன இப்படி இந்த ஒரு இலுஸ்ட்ரேஷன் வச்சுக்கிட்டு பெரிய சம்முக்கு கொண்டு போனால் டைம் நிறையா ஸ்பெண்ட் ஆயிரும். அப்போ நமக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே தெரியணும். ஓகே சரி, அப்போ இது வந்து பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இவரோட ரேங்க் எப்படி கால்குலேட் பண்ணலாம், இவங்க நடுவில் 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா பை ப்ராக்டிஸ் தான். இப்போ நான் ஒரு 4 கேள்விக்கு இப்படி சின்னது போட்டுட்டு பெருசு போட்டேன் என்ன அப்படின்னா 5வது கேள்விக்கு சின்னது இப்படி 6 பேரை வச்சலாம் நான் போட தேவையில்லை. டேரெக்டாக கொண்டு போய் நான் சம்பளம் என்னால் போட முடியும். அவ்வளோதான். இதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பிவைக்யூ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே தானே? சரி, அடுத்து இது என்ன அப்படின்னா இது ஒரு சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் தான்ப்பா. ஸோ கேள்வி ரொம்ப 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 பெரிய கேள்வி. நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு 4-5 இது வரும். ஸோ ஆக்சுவலாக இதுதான்னு நம்மளால் சொல்ல முடியாது. இதுவாகவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்னா அசியூம் பண்ணிக்கிட்டே போய் ஒரு 3-4 வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் பதிலளிக்க முடியும். ஸோ நல்லா சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு கூட இந்த கேள்விக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னா பதில் கரெக்டாக போடணும் அப்படிங்கன்னா குறைஞ்சது 1-1.5 நிமிஷம் ஆகும். அப்போ நமக்கு 1 சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். 2வது எனக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் தான் நான் அந்த கேள்வியை டீட்டெயில்டாக உட்காந்து சால்வ் பண்ணணும். ஸோ பிவைக்யூ ஏன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு கேள்வி இந்த கொஷின் பேப்பரை பொறுத்த முடிக்கும். இந்த ஒரு கேள்வி தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, டைம் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகும். அப்படிங்கிறப்ப நான் அந்த கொஷினை கடைசியாக சால்வ் பண்ணலாம்ல, கரெக்டு தானே? ஒருவேளை நான் இந்த கொஷினுக்கு ஒரு 3 நிமிடங்களோ 4 நிமிடங்களோ சால்வ் பண்ணி கடைசி ஒரு 5 கேள்வியை என்னால் போட முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்ய? சரி, இப்போ நம்ம இப்படி வருவோம். ஆக்சுவலாக இந்த கொஷின் பேப்பர் பிரகாரம் 139 151 முடிக்கும் மேக்ஸ் கொஷின் இருக்குப்பா. சரியா? இப்போ அடுத்து எங்கே திருப்பி மேக்ஸ் வருதுன்னா 189 200 முடிக்கும் மேக்ஸ். அப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படிங்கிறத நான் இங்கேயே சொல்கிறேன். ஸோ என்ன செய்வாங்க அப்படின்னா 139 151 முடிக்கும் வரிசையாக சால்வ் பண்ணுவாங்களா? மொதல் 200 கேள்வியை வரிசையாக சால்வ் பண்ணுவாங்க. அப்போ 100 தமிழ் அப்படிங்கிறப்ப அது போயிடும். அதற்கு அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஜிஎஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ 38 கேள்வி ஜிஎஸ் சால்வ் பண்ணுவாங்க. அப்புறம் 139 151 முடிக்கும் பொறுமையாக மேக்ஸ் சால்வ் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் ஒரு 160 170 முடிக்கும் ஜிஎஸ் வருது. அப்போ இந்த 170 முடிக்கும் நம்ம போட்டதுக்கப்புறம் மீதி இருக்க 30 கேள்விகளுக்கு நமக்கு ஒரு 25 நிமிஷம் கூட இருக்காது. ஏன்னா இப்படி தான் சால்வ் பண்ணி வருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த 30 கேள்விக்கு 25 நிமிஷம் கூட இருக்காதா? அப்போ இந்த 189 200 கேள்விங்கிறது மேக்ஸ். அதுலேயும் ஈஸியான கேள்விகள் உங்களுக்கு நன்கு தெரிந்த கேள்விகள்லாம் அங்கே இருக்கும். அப்போ அங்கே என்ன செய்வாங்கன்னா அவசரமாக போடுறது. அப்படி அவசரமாக போடுறப்ப கடைசி ஒரு 5 கேள்விக்கோ 3 கேள்விக்கோ டைம் இருக்காது. அப்போ என்ன செய்வாங்கன்னா ஸ்பீடாக போடுறேன்னு சொல்லிட்டு தப்பாக போடுவாங்க. இல்லை அப்படின்னா தெரிஞ்ச கேள்வியவே சின்ன ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்னால சின்ன சில்லி மிஸ்டேக் கேர்லெஸ் மிஸ்டேக்னால தப்பு வரும். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு 2 கேள்வி 3 கேள்வி மிஸ் ஆகும். இதே அந்த 2 கேள்வி குரூப் 4ல் மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ரேங்கிங் எப்படி மாறும் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். ஏன்னா குரூப் 4ல் ஒரு கேள்விக்கே எத்தனை ரேங்க் முன்னாடி பின்னாடி போவோங்கிறது நமக்கு தெரியும். அப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமா கிளியர் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஆசிலேஷனில் இருப்பாங்க. ஸோ பார்டரில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க் முடிக்கும் வரும்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மார்க் கரெக்டாக வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்களால முழு மனதோடு மெயின்ஸ் படிக்க முடியாது. வருமா வராதான்னு தெரியாது. ஒருவேளை அந்த 2 கேள்வி கரெக்டாக போட்டிருந்தா எனக்கு மெயின்ஸ் வரும், நான் மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்த அன்னைக்கு சாயங்காலமே உட்காந்து மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ நம்மளுடைய மனநிலையை டிசைட் பண்ணுறது இந்த கேள்வி தான். அந்த கேள்வியை டிசைட் பண்ணுறது நேரம் தான். அந்த நேரத்தை நம்ம எப்படி கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பிவைக்யூ பார்க்குறோம். சும்மா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து அப்படியே கேட்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்பர் மாற்றி கேட்குறாங்க, இதே மாடல் வருது, இந்த மாடல் ரிப்பீட் ஆகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 180 200 மாடல் கொஷின்
நம்ம பார்த்துட்டு போயிட்டாலே 15 ப்ளஸ் அப்படிங்கிறதெல்லாம் சர்வசாதாரணமாக அடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த பிவைக்யூ அனலைசிஸே நம்ம பண்ணுறது. அப்போ ஏன் இவ்வளோ தூரம் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா, எப்படியெல்லாம் இருக்குது நம்மளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, நம்ம அதற்கேற்ற மாதிரி நம்ம முதல் நாள் டே 1லேருந்தே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத விவரிக்கிறதுக்கு தான் இவ்வளோ பேசுகிறோம். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போகலாம். ஸோ 150 இது ஒரு கோடிங் டீகோடிங் தான். ஸோ ஆல்ஃபபெட்டு நம்பரு அதை வச்சு மேட்ச் பண்ணுறாங்க. என்ன செஞ்சுருக்காங்க, ஏவுக்கு 7 வருது, டிக்கு 10 வருது. என்னப்பா +6 பண்ணியிருக்காங்களா? ஈக்கு அப்போ என்ன 11? கரெக்டு தான், +6 பண்ணியிருக்காங்கப்பா. நம்ம நம்பர் ஏபிசிடியே எழுதாமல் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் 6 6 கூட்டியிருக்காங்க. அப்போ இங்கே பாருங்களேன், 5, அப்போ இங்கேயும் 6 6 தானே கூட்டுவாங்க. ஏ 1 + 6னா 7ன்னு வரும். அப்போ ஏ 7 கரெக்ட். அப்படிங்கிறது 11னா 11பா. அப்போ இங்கே பாருங்கள் 15 15 20. அப்போ இந்த 3 ஆப்ஷன் வரவே வராது. நான் கொஷினை ஃபுல்லாகவே சால்வ் பண்ண தேவை கிடையாது. இங்கே வச்சு மேட்ச் பண்ணேன், டி மேட்ச் பண்ணேன், ஏ மேட்ச் பண்ணேன், இ மேட்ச் பண்ணேன். கரெக்டு தானே? அப்போ அதை வச்சு மேட்ச் பண்ணி என்னால் சொல்ல முடியுது +6 பண்ணியிருக்காங்கங்கிறத. அப்போ ஆக்சுவலாக அப்போ இதுவும் ஈயை மேட்ச் பண்ணுறேன், ஏ மேட்ச் பண்ணுறேன். 7ங்கிறது 4 ஆப்ஷன்லையும் காமனாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வர்றேன், அப்போ ஈங்கிறது 5 + 6 11 தான் இருக்க முடியும். அப்போ போட்டாச்சு. அப்போ இந்த கொஷின்லாம் ஜஸ்ட் செகண்டில் சால்வ் பண்ணலாம். நீங்கள் ஏபிசிடி எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லா இதுக்கும் கடன் நம்ம போடலாம். 6மே கரெக்டாக +6 தான் பண்ணியிருக்காங்களான்னு டக்குன்னு செக் பண்ணணும். 6 தான் செக் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து இங்கே +6 போடுறோம். அப்போ இங்கேயும் அங்கே எல்லாத்துக்கும் +6 தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் செக் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ இங்கே +6 தான் பண்ண போகிறேன். அப்போ +6 பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? 5 + 6. ஏன்னா ஆப்ஷனை நான் பார்க்கணும். இப்போ கண்ணு ஆப்ஷனுக்கு போகணும். அது எப்போ வரும் அப்படின்னா நம்ம பிவைக்யூ பார்க்க தான் வரும். சரி, 151வது கொஷின். ஸோ இது என்னது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி இது = எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இந்த தான் நீங்கள் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு ஸ்பீடாக பண்ணுறப்ப தான் நமக்கு டக்குன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. 151 முடிக்கும் பார்த்தாச்சா? 151 முடிக்கும் பார்த்தாச்சு. ஸோ இதோட கண்டினியூஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா அடுத்தது 189 ஆரம்பிக்குது. ஸோ இப்போ 189வது கேள்வி. 189 என்னது? ரொம்ப சிம்பிளான ஒரு டைம் அண்ட் ஒரு கொஷின்ப்பா. என்ன, ஏபிசி தனித்தனியாக செஞ்சால் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ 3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 2 நாட்களுக்கு அப்புறமா சி அந்த வேலையை விட்டு போயிடுறாரு. அப்போ ஏயும் பியும் ரிமைனிங் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேவா? அப்போ ரிமைனிங் ஒர்க்கை தான் எத்தனை நாளில் முடிப்பாங்கங்கிறது கேள்வி. ஸோ அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக போட்டுறணும். ஸோ அடுத்து 190 ஒரு 2D மென்சுரேஷன் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஸ்கொயர் பார்க்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் பார்க்குப்பா. ஒரு ஸ்கொயர் பார்க். ஸ்கொயர் மாதிரி இல்லையோ? சரி, ஸ்கொயர் பார்க். ஓகேவா? அப்போ இந்த ஸ்கொயர் பார்க்கை சுற்றி என்ன இருக்கான்? ஒரு பாத்து இருக்கான். அப்போ இது ஒரு பாத்து, சுற்றி ஒரு பாத்து இருக்கான். இப்போ இதனுடைய வித்து என்னவா? 2 மீட்டரா. இப்போ இங்கிட்டு 2 மீட்டர், இங்கிட்டு 2 மீட்டர், இங்கிட்டு 2 மீட்டர், இங்கிட்டு 2 மீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் த பாத் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 288. ஏரியா ஆஃப் த பாத் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு தெளிவா? 288 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த பார்க் கேட்குறாங்க. அப்போ இந்த பார்க்கினுடைய பெரிமீட்டர் என்ன அப்படிங்கிறதா நமக்கு கேள்வி. அப்போ பார்க்கோட சைடு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, ஏன்னா ஏரியா ஆஃப் த பாத்து கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் த பாத்னா என்ன? இந்த பெரிய ஸ்கொயர் இருக்கா, இந்த பெரிய ஸ்கொயர் மைனஸ் இந்த சின்ன ஸ்கொயரை கழிச்சு விட்டேன்னா ஏரியா ஆஃப் த பாத் வந்துடும். அதுல இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த சின்ன ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த சின்ன ஸ்கொயர் தான் பார்க்கு. இதோட அந்த சைடு நான் கண்டுபிடிக்க முடியும். அந்த சைடு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னோட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஸோ அடுத்து 191 ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதாவது 16,000 12% பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் இது 12,000 18% பெர் ஆனம். எத்தனை வருடங்களுக்கு பின்பாக, இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் த அமௌண்ட் டெப்ட் பி ஈக்குவல்? அப்போ இதுவும் இந்த வட்டி விகிதத்தில் இந்த அமௌண்ட்டும் இந்த வட்டி விகிதத்தில் இந்த அமௌண்ட்டும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சரிசமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஸோ அதான் கடன் வாங்குறாங்கப்பா. தனி வட்டியில ஏ அப்படிங்கிறவர் இந்த தொகையை இந்த ஆண்டு வட்டிக்கு இவ்வளோ, இந்த சதவீதத்துக்கு கடன் வாங்குறாரு. பி அப்படிங்கிறவங்க எவ்வளோ கடன் வாங்குறாரு, எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க 2 பேரோட கடன் தொகை எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சமமா இருக்குங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஸோ அதுவுமே நமக்கு சிம்பிளான கேள்வி தான். அடுத்து 192. ஸோ ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் கேள்வி. ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எ மேன் ஸ்பெண்ட்ஸ் ₹500 இன் பையிங் 12 டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ். அப்போ 500 செலவழிக்கிறாராம். என்ன டேபிள் சேரும் வாங்குறதுக்கு 500 செலவழிக்கிறாராம். மொத்தம் எவ்வளவு வாங்கியிருக்காராம்? 12 வாங்கியிருக்காராம். டேபிளும் சேரும் சேர்த்து 12. ஸோ நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுக்கும் அப்படின்னா 12 டேபிளும் சேர்ஸும் வாங்கியிருக்காருன்னு புரிஞ்சுக்கும். அப்படி இல்லை, டேபிளும் சேரும் சேர்ந்து 12. அதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்போ டேபிளும் சேரும் சேர்ந்து 12 வாங்கியிருக்காரு. காஸ்ட் ஆஃப் 1 டேபிள் எவ்வளோமா?
இப்போ காஸ்ட் ஆஃப் ஒன் ஷேர் எவ்வளோவா 40 ரூபா. அப்போ 50 ரூபாய்க்கு டேபிளும் 40 ரூபாய்க்கு சேரும் வாங்கியிருக்காரு. மொத்தம் அமௌண்ட் 500 ரூபா. அப்போ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் பர்ச்சேஸ்டு? அப்போ 2 ஈக்குவேஷன் இருக்கு, 2 எழுத்து வேரியபிளுக்கு 2 ஈக்குவேஷன் இருக்கு. டிசி 2 வேரியபிளா, இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். அவ்வளோதான். இது ரெண்டையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா டியையும் சியையும் கண்டுபிடிச்சிட முடியும். அதை அப்படியே ரேஷியோவா மாத்தினேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரி, அடுத்து ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேள்வி. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். 193 கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். என்ன அப்படின்னா a+2 எல்சிஎம் இவ்வளவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. அப்ப a+1 எல்சிஎம் எவ்வளவுன்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்கறாங்க. சரியா? ஓகேவா? சரி, இப்ப இது என்ன செய்யணும் ஆக்சுவலா அப்படின்னா எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப், அதாவது ஜிசிடி இல்ல ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு ஒன்று தெரியும்ல. இதுல நம்ம கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப எல்சிஎம் அப்படின்னா இந்த 2 நம்பரோட எல்சிஎம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க? 1300 சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப ஹெச்சிஎஃப்னா எனக்கு தெரியாது. இப்ப ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னா a இன்ட்டு a+2. ஓகேவா? இவ்வளவுதான். இப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். பட் எனக்கு ஹெச்சிஎஃப் தெரியாதே. அப்ப நான் என்ன செய்யணும்? அப்ப கொடுத்துருக்கிற 2 நம்பர் ஏவும் a+2 தானே, ஏவும் a+2 கொடுத்துருக்காங்க. அப்ப அதோட எல்சிஎம் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப இதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ஏ ஈவனாக இருக்கும் பட்சத்துல ஹெச்சிஎஃப் என்னவாகத்தான் வரும் அப்படின்னா 2ஆத்தே வரும். அதே மாதிரி ஏ ஆடாக இருக்கும் பட்சத்துல ஹெச்சிஎஃப் என்னவாகத்தான் வரும் அப்படின்னா 1ஆ தான் வரும். ஹெச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 1. நீங்க வேணா நம்பர் எந்த நம்பராவது எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஹெச்சிஎஃப் 2, ஆடு நம்பரா இருந்தா ஹெச்சிஎஃப் 1. அவ்வளவுதான். பெரிய இதெல்லாம் கிடையாது. இது நமக்கு தெரிய வேண்டிய ஒரு அடிப்படையான பேசிக்கான கான்செப்ட். இதை கொண்டு போய் அங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்? 2ஆ எடுத்துக்கணும். இதை வந்து நான் 2 விதமா எடுத்துக்கணும்ப்பா. இந்த ஈக்குவேஷனை 2ஆ பிரிக்கணும். அப்ப ரெண்டா எடுத்துக்கிட்டேன்னா ஹெச்சிஎஃப் 1300 இன்ட்டு ஹெச்சிஎஃப் என்னன்னு போடுவேன்? 2ன்னு போடுவேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஹெச்சிஎஃப் 1300 இன்ட்டு 1ன்னு போடுவேன். இங்க a இன்ட்டு a+2ன்னு போடுவேன். அதே மாதிரி இங்க a இன்ட்டு a+2ன்னு போடுவேன். அவ்வளவுதான். இது அப்படியே எடுத்துக்கிறேன். ஆனா ஹெச்சிஎஃப் நான் 2 இதாக பிரிச்சிருக்கேன். 2 அசம்ஷன் வருதுல. ஏ ஆடாக இருக்கலாம், ஏ ஈவனாகவும் இருக்கலாம். ஏ ஈவனாக இருக்கும் பட்சத்தில் ஹெச்சிஎஃப் 2, ஏ ஆடாக இருக்கும் பட்சத்தில் ஹெச்சிஎஃப் 1. அப்ப 2 அசம்ஷன் எடுத்திருக்கேன். அப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன்? ஏக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருவேனா? இந்த 2 ஈக்குவேஷன் ஏக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருவேன். இதுல என்ன அப்படின்னா நீங்க சால்வ் பண்ணி பார்த்ததற்கு பின்பாக உங்களுக்கு நல்லா புரிய வரும். அப்படின்னா இங்க நமக்கு 2 அப்படிங்கிறப்ப எடுத்தோம்ல, 2 அப்படின்னு எடுத்தோமா, அப்படி எடுத்தீங்க அப்படின்னா 2ன்னு எடுத்து நீங்க போடணும். அதே மாதிரி இங்க வந்து ஹெச்சிஎஃப் 1 அப்படின்னு எடுத்து போடணும். 2லையுமே உங்களுக்கு ஆன்சர் வராது. ஓகேவா? 2ல ஏதாவது 1க்கு தான் ஒரு ஹோல் நம்பர் வரும். அப்ப ஏதாவது 1க்கு தான் ஒரு முழு எண் அப்படிங்கிறது நமக்கு ஒன்று கிடைக்கும். அதுதான் நமக்கு ஏவா எடுத்துக்கிறோம். அந்த ஏ அதுக்கப்புறம் a+1 ஏ அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் a+1 என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு +1 ஆட் பண்ணிக்கலாம். அதற்கான எல்சிஎம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு விடையா வரப்போகுது. ஸோ இங்க நம்மளுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ட்ரிக் என்ன அப்படின்னா ஹெச்சிஎஃப் 1, 2 இதை 2ஆ பிரிச்சு நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கான ஆன்சர் கிடைச்சிடும். அப்பனா 2 அசம்ஷன் இருக்கு. ஒன்னு ஈவன், இன்னொன்னு ஆடு. அவ்வளவுதான். ஸோ அதற்கான ஹெச்சிஎஃப் இதற்கான ஹெச்சிஎஃப் என்னங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஈஸியா நம்மளால போட முடியும். ஸோ அடுத்து இதுவும் ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான். இது ரொம்ப ஈஸியான கேள்வி. ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த எண்கள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. ரொம்ப சிம்பிள். 15 × 13, 11 × 13 அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நான் கால்குலேட்டர் அப்படியே போடவா? வருதா கால்குலேட்டரு? வருது. 15 × 13 என்ன ஆன்சர் வருது? 195 வந்துருச்சா? அதற்கப்புறம் என்ன பண்ணணும்? 11 × 13 இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா? 143. இதெல்லாம் போட தேவையில்ல. ஸோ அப்போ ஆன்சர் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். 15 × 13, 11 × 13. ஸோ அடுத்த கேள்வி, லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் ரெக்வயர்டு டு பேவ் த சீலிங் ஆஃப் எ ரூம். மீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதையும் மீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. லென்த்தும் அதோட பிரெத்து, அந்த ப்ராட் அப்படின்னா பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் இந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு ரூமில் அவங்க வந்து சதுர ஓடுகளை வந்து பதிக்க போகிறாங்களாம். அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த சதுர ஓடுகளினுடைய குறைந்தபட்ச எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ் ரெக்வயர்டு டு பேவ் த சீலிங் ஆஃப் எ ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எத்தனை நம்பர் ஸ்கொயர் டைல்ஸ் வேணும் அப்படிங்கிறத நமக்கான கேள்வி. ஸோ அப்போ இது ஒரு மென்சுரேஷன் கேள்வி. ஸோ அந்த மீட்டர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சு கரெக்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அடுத்து 196 இது ஒரு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இது அப்படியே நீங்கள் கொண்டு வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு வந்து நீங்கள் ஏபிசி அப்படிங்கிறத 3ஆக மாற்றணும். ஃபஸ்ட்டு வேலை நமக்கு அதுதான். ஸோ அப்போ இங்கே ஏபிசி, ஏ 4
பி என்னது 5ஆ, இங்கே 15ஆ, இங்கே 16ஆ, இங்கே 5ன்னு போடுவேன், இங்கே 15ன்னு போடுவேனா, அவ்வளோதானே. அப்போ ஃபஸ்ட்டு நான் இதை கண்டுபிடிக்கணும். அப்போ 4 × 15, ஏன்னா இங்கே சியும் ஏயும் தானே நமக்கு தேவைப்படுது. அப்போ 4 × 15 எவ்வளோன்னு சொல்லி நான் பார்க்கணும். இப்போ 4 × 15 எவ்வளவு, 60ன்னு வரும். இப்போ இங்கே 5 × 15 எவ்வளவு, 75 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து 5 × 16, இப்போ 16 × 5, 6 × 5 30, மிச்சம் 3 80 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நமக்கு இங்கே சியும் ஏவும் அப்படிங்கிறத நம்ம அப்படியே எடுத்து கொண்டு போய் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் நமக்கு ஈஸியாக கிடச்சிட போகுது. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் இதுவுமே. ஓகேவா. ஸோ அடுத்து த நம்பர் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா. ஈஸ் அப்படின்னா எதால டிவிசிபிள் ஆகுங்கிறதான் கேள்வி. டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக போட முடியும். டிவிசிபிலிட்டி ரூல் இங்கே 3க்கும் 11க்கும் தேவைப்படுது. அப்படியே அப்ளை பண்ணி ஆன்சர் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதற்கப்புறம் இது ஒரு ரீசனிங் சிம்பிளான கேள்வி தான். 7லேருந்து Z முடிக்கும், 1 2 3லேருந்து 26 முடிக்கும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிக்கோங்க. அதில் சப்ஸ்டியூட் பண்ணி இதில் பார்க்கணும். இப்போ இதோக்கு ஒரு வேல்யூ வருமா, அது நாட் ஈக்குவல், வில் நாட் பி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எதுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்படிங்கிறதா நமக்கான கேள்வி. அப்போ ஒன்றுக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இது 3 ஈக்குவலாக தான் இருக்கும், இது ஈக்குவலாக இருக்காது, அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து 199. ஸோ அந்த போன கேள்வியெலாம் ரொம்ப சிம்பிள் தான். பட் நம்ம டக்குன்னு நமக்கு ஆப்ஷன் கண்ணுக்கு தெரியணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே டைஸு என்ன, 1 ஆப்போசிட் டு 4, அப்போ 1 4 ஆப்போசிட், 2 ஆப்போசிட் டு 5, 2 5 ஆப்போசிட், அப்போ மீதி இருக்கக்கூடியது 3 6 தான். அப்போ அது 2 ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இது தென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 3 இஸ் adjacent to 6ன்னு வருதா, 3 ஆப்போசிட் டு 6, அப்போ இந்த ஆப்ஷன் வராது. 3 adjacent to 6ன்னு வருதா, அப்போ இதுவும் வராது. அடுத்து இங்கே பாருங்க, 1 adjacent to 4ன்னு வருது, அப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் இதுதான், ஆன்சர் இதுதான். ஓகேவா. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே நம்மளால அடிச்சிட முடியும். ஓகே தானே. சரி, அடுத்து 200வது கேள்வி. P is elder than Q, R is elder than Q but younger than P. ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் அப்படியே எல்டரு யங்கர், ஸோ ஒரே டைரக்ஷனில் உங்களால் கரெக்டாக போட முடிஞ்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் யார் யங்கஸ்ட் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இதே மாடலில் ஒரு 4 கேள்வி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் போகிற போக்கில் போட்டுட்டு போயிடலாம். ஓகேவா. சரி, அவ்வளோதான். ஸோ 200 கேள்வியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.